3-in-1 senior living apartment. 1. Senior citizen கான perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. அஜித் அவர்கள் மட்டும் ரசிகர் மன்றம் தேவையில்லை, ரசிகர் வந்து ஒழுக்கமா இருக்கணும், ரொம்ப கத்த தேவையில்லை, இந்த பால் அபிஷேகம் பண்றது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வேண்டாம், என்னை தலைன்னு கூப்பிட வேண்டாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்றாரு. இப்போ நிறைய ரேஸ்லாம் கலந்துக்கிட்டு இருக்காரு, கோவிலுக்குலாம் போறாரு, அங்கே கூட ஒரு வீடியோ இதுவாக இருக்கு, அவர் தலைன்னு கத்துறாங்க, கத்தாதையும் கூப்பிட்டு வான்லாம் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஆஃபீஸர் மாதிரி இருந்துட்டு இருக்காரு. நல்ல விஷயம் தானப்பா. ஏன்னா ரசிகர்கள் வந்து நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, பெத்த அப்பா அம்மாவை பார்க்கணும், பொண்டாட்டி பிள்ளையை பார்க்கணும், இதற்கு மேலே வந்து நீங்கள் வந்து ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் படத்துக்கு வரீங்க, என் படத்தை பார்க்க வரீங்க, ஒரு 200 ரூபா செலவு பண்ணுறீங்க, அதோட முடிச்சுட்டு அந்த செலிப்ரேட் பண்ணி முடிச்சு நீ வீடு போயிடும். இதுதான் ரெண்டாவது. இது அவர் சொல்கிறது தலைன்னு யாரையும் சொல்ல வேண்டாம். அப்படின்னா என் பேர் அஜித் தானே, உங்கள் பேர் வந்து சங்கரோ ஏதோ ஒன்று இருக்கும்ல, அப்படி தானே கூப்பிடுவாங்க. என்னையும் அஜித்னே கூப்பிடுங்க. நீங்கள் வாய்ப்பு இருக்கா இல்லை இருக்குது. நவம்பர் 1 வீக்கு AK-64 படத்தினோட அனௌன்ஸ்மெண்ட் வரும். அஜித்தும் விஜயும் நல்ல நண்பர்கள், இன்ன வரைக்கும் அவன் நட்பு இருக்குது. இவருக்கு ஏதாவது ஒன்றுனா அஜித் ஃபோனை போட்டு பேசுவார். இப்போ கூட ஃபோனில் பேசியிருக்காரு சம்பவத்துக்கு பிறகு. அஜித்துக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் விஜய் ஃபோனில் பேசுவார். அது அவருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திராவே சொல்லியிருக்காரு, சமயத்தில் ஒரு நேரத்தில் பேசும்போது விஜய் பேசினாருன்னு சொல்லி. அவர்களுக்குள்ள ஒரு வந்து நல்ல பாண்டிங், ஒரு நட்பு இருந்துக்கிட்டே இருக்குது, அது மாறாது எப்பவுமே. ஸோ நல்ல இனிமையானவர்கள் 2 பேருமே. நீங்கள் பார்த்தீங்க விஜய் ஒரு ட்ராக்கில் அவர் ஜெல்லாக மாட்டார், சாதாரணமாக ஜெல்லாகிட்டாருன்னா உயிரே கொடுப்பார். அஜித் அதே மாதிரி தான், பார்த்தோன்னா டக்குன்னு அது கூட பழகிடுவார், பேசிடுவார். நம்ம கோயிலுக்கெல்லாம் போனோம்னா சாஷ்டாங்கமாக சாமிக்கிட்ட நம்ம வந்து ஆசீர்வாதம் வாங்க போனோம். அதே மாதிரி தான் விஜய் சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து என்னை மன்னிச்சிருக்குன்னு சொல்லி. ஸோ அவர் பேசுறதுக்கு வார்த்தையே இல்லை, திணறுது, அழுறாரு. என்னை பார்க்க வந்தவங்களுக்கு இந்த மாதிரி நடந்துருச்சுக்கும் போது 38 ஃபேமிலிக்கு என்னால் ஆறுதல் சொல்ல முடியும். ஃபைன் டைம் சினி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில சீனியர் ஜேர்னலிஸ்ட் வெங்கடேஷ் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எல்லா நடிகர்களுக்குமே அந்த நடிகர் சங்கம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்கு, அது அவங்க வச்சிருக்கதா என்னோட ரசிகர்கள் அவங்க விருப்பப்பட்டு இருக்குது. ஆனா அஜித் அவர்கள் மட்டும் ரசிகர் மன்றம் தேவையில்லை, ரசிகர் வந்து ஒழுக்கமா இருக்கணும், ரொம்ப கத்த தேவையில்லை, இந்த பால் அபிஷேகம் பண்றது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வேண்டாம், என்னை தலைன்னு கூப்பிட வேண்டாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்றாரு. இப்போ நிறைய ரேஸ்லாம் கலந்துக்கிட்டு இருக்காரு, கோவிலுக்குலாம் போறாரு, அங்கே கூட ஒரு வீடியோ இதுவாக இருக்கு, அவர் தலைன்னு கத்துறாங்க, கத்தாதையும் கூப்பிட்டு வான்லாம் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஆஃபீஸர் மாதிரி இருந்துட்டு இருக்காரு. அவர் ஏன் அப்படி இருக்காரு அப்படின்றத வந்து எல்லாருக்குமே ஒரு கேள்வியா இருக்குது. அந்த புகழ்ச்சி வருதுன்னா எல்லாருமே எடுத்துக்கு தானே பார்ப்பாங்க, இவர் ஏன் அப்படி இருக்காரு அப்படின்றது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அஜித் பத்தி சொல்லுங்க சார். நல்ல விஷயம் தானப்பா அது. ஏன்னா ரசிகர்கள் வந்து நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, பெத்த அப்பா அம்மாவை பார்க்கணும், பொண்டாட்டி பிள்ளையை பார்க்கணும், இதற்கு மேலே வந்து நீங்கள் வந்து ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் படத்துக்கு வரீங்க, என் படத்தை பார்க்க வரீங்க, ஒரு 200 ரூபா செலவு பண்ணுறீங்க, அதோட முடிச்சுட்டு அந்த செலிப்ரேட் பண்ணி முடிச்சு நீ வீடு போயிடணும். இதுதான். ஏன்னா இவர் என்ன சொல்கிறதுன்னா, நான் நடிக்கிறேன், எனக்கு பணம் தர்றாங்க ப்ரொடியூசரு, நான் பல கோடியில் வாங்குறேன், வாங்கி முடிச்சு நான் வீட்டுக்கு தானே போகிறேன், வேற எங்கேயும் போலையே, அதனால் நீங்களும் அந்த மாதிரி தான் இருக்கணும், ஜாலியாக வாங்க, படம் என்டர்டைன் பண்ணுங்க, ரசிங்க, அதோட முடிச்சிருங்க. இது சூப்பர் ஸ்டார் வந்து ரஜினி எல்லாத்தையும் சொன்ன ஒரு விஷயம். அதை தான் இவர் நம்ம அஜித் வந்து கிட்டத்தட்ட அதே ஈக்குவலாக தான் அவர் வந்து டீல் பண்ணுறாரு. ஏன்னா ரஜினி சாருக்கும் அஜித்துக்கும் நல்ல ஒரு பாண்டிங் இருக்குது, அண்ணன் தம்பி பாண்டிங். அஜித் சார் எதை ஒன்றா ரஜினி சாருக்கு ஃபோனை போட்டு கேட்பார், அவர் நிறைய ஐடியாக்கள் கொடுப்பார். ஸோ அவங்கள ஒரு நல்ல பாண்டிங், ஒரு அண்ணன் தம்பி பாண்டிங் சொல்லலாம், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லலாம், வெல்விஷன் சொல்லலாம். அப்போது அஜித்தோடைய இந்த ஒரு ஃபார்மேட் வந்து நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். அவர் முன்னதான் கொஞ்சம் ஒரு மாதிரி எமோஷனலாக இருந்தார், அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறினார். ஏன்னா சில விஷயங்கள் தவிர்க்க நடந்ததுனால தான் அவர் யாரையுமே கம்யூனிகேட் பண்ணாமல் எந்த ஸ்டேஜுக்கு நான் வரமாட்டேன், யாரையும் மீட் பண்ண மாட்டேன், மீடியா மீட் பண்ண சொல்லி தனியாக ஒதுங்கி இருந்தது. இப்போ வந்து கார் ரேஸில் வந்ததுனால தான் இப்போ ஃபாரின்ல நடக்க போய் தான் அங்கே இருக்க ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கும்போது சில விஷயங்கள் பேச ஆரம்பிக்கிறாரு. ஃபேன்ஸுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கணுமா, வா நானே எடுக்கணும்னு சொல்லி செல்ஃபி அவங்க மொபைலில் இவரே எடுத்து கையில் கொடுக்குறாரு. சிரமப்படாதீங்க, கஷ்டப்பட்டு ஓடி வந்து டப்புன்னு எடுக்கலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ரெண்டாவது, இது அவர் சொல்கிறது தலைன்னு யாரையும் சொல்ல வேண்டாம். அப்படின்னா என் பேர் அஜித் தானே, உங்கள் பேர் வந்து சங்கரோ ஏதோ ஒன்று இருக்கும்ல, அப்படிதானே கூப்பிடுவாங்க. என்னையும் அஜித்னே கூப்பிடுங்க. நீங்கள் இது யார் சொல்லுவா? ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு பட்டம் வேணுங்கிறாங்க, பட்டத்துக்காக அடிச்சுக்கிறாங்க, இவ்வளோ விஷயங்கள் நடந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் இதெல்லாம் வந்து இந்த ரசிகர்களை வந்து ஒரு வழியை கரெக்டாக கொண்டு போகிறதுக்கான ஒரு பேஸ் மட்டும் தான் அஜித் அவர்கள். அவர் இப்போன்னு இல்லை, நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே நான் நிறைய தடவை அஜித்தோட ட்ராவல் பண்ணியிருக்கேன், நிறைய படங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணி, அண்ட் சிட்டிசன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், காதல் கோட்டை, இதெல்லாம் அகத்தியெல்லாம் நல்ல ஒரு நட்பு வட்டத்துக்குள்ள இருந்தவங்க.
அப்பெல்லாம் பிகினிங் எல்லாம் காதல் குட்டையெல்லாம் பண்ணும்போது அவ்வளோ சாக்லேட் அவ்வளோ அழகா இருப்பார் அஜித் பார்க்கும்போது. இன்னமும் ஒன்று குறைச்சல் கிடையாது, இப்போ இன்னமும் அழகா இருக்காரு. ஆமா. பட் இருந்தாலும் அவருடைய அந்த எங்கான இதுல அந்த மனசு எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. முடிஞ்சா நம்ம ஹெல்ப் பண்ணணும், ஹெல்ப் பண்ண முடியல ஒதுங்கி போயிடணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ஸ். ஓகே. அதனால ஒரு வளர்ச்சி இன்ன வரைக்குமே ஒரு அல்டிமேட் ஸ்டாரா ஒரு தலையா இன்ன வரைக்கும் மியூல் கொடிக்கட்டி பிறக்கிறாருன்னா மனசுதான் காரணம். அவரு இப்ப ரசிகர்கள் கூப்பிடுறது வந்து ரசிகர் இருந்தாலும் தலதலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து கூப்பிட வேண்டாம் அப்படின்றது இருந்துட்டு இருக்காங்க. நிறைய ஒரு அந்த ரேஸ்ல வின் பண்ணி பேசும்போது கூட ரசிகர்களுக்காக சொல்றாரு, நீங்க வந்து உங்க குடும்பத்தை பாருங்க, உங்க அப்பா அம்மா பாருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கூட ஒரு மெசேஜ் அனுப்பிட்டே இருக்காரு, நீங்க வந்து அதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. படங்கள் அதுக்குமா பார்க்க முடியல, வருவாரா இல்லையா, நான் அதுக்கப்புறம் வந்து ரேஸ் பார்க்க போறேன் அப்படின்னு ஏதாச்சும் அப்டேட் இருக்கா சார்? அவர் படங்கள் அடுத்தது வருவாரா? ஏன்னா ஸ்கிரீன்ல பார்க்கணும் அப்படின்னு நிறைய பொங்கல் தீபாவளி எல்லாமே அவரோட படங்கள்ல போயிருக்கு. இப்ப அதை நிறைய மிஸ் பண்றாங்கன்னும் போது அதுக்கு வாய்ப்பு இருக்கா? வருவாரா திரும்ப? வாய்ப்பு இருக்கா? இல்ல இருக்கு. நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் AK-64 படத்தினோட அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்றாரு ஆதிக் ரவிச்சந்திரன். நம்ம ராகுல் அதான் ப்ரொடியூஸ் பண்றாரு. நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் டைட்டிலோட கொடுக்குறாங்க. வெறும் AK-64 கிடையாது, டைட்டிலே ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. அஜித் கொடுத்தார். ரசிகர்கள் மண்டே பிச்சுக்கவே வேணாம், இதுதான் டைட்டில் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அது வரப்போகுது. அதுக்கு முன்னாடி தான் இப்போ அவருடைய சொந்த பாலக்காடு பக்கத்தில் அவருடைய குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு பகவதி அம்மன் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு முடிச்சுட்டு வந்தார். இப்போ திருப்பதிக்கு வேற போயிருக்காரு. திருப்பதிக்கும் போய் அங்கே முறைப்படி தரிசனம் எல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஃபேன்ஸ்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிட்டு வந்திருக்காரு. இந்த படத்தை முடிச்சுட்டு தான் திரும்பி கார் ரேஸுக்கு நெக்ஸ்ட் இயர் போறாரு. பட் இது ஒரு ஷார்ட் டைம் தான். இது ஒரு 3 monthsக்குள்ளே மேக்ஸிமம் இந்த படத்தை முடிக்கிற மாதிரி ஐடியா பண்ணியிருக்காங்க. ஸ்கிரிப்ட் பக்கா ஒரு மாஸ். குட் பை ரகிலியை விட 10 மடங்கு அதிகமாக இருக்கும் இந்த கதை. அந்த அளவு ஆதிக் ரவிச்சந்திரன் செதுக்கி இருக்காரு கதையை. செலவை பற்றியே கவலைப்பட வேணாட்டார். இதே மாதிரி தான் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அந்த சம்பள பிரச்சனையில கொஞ்சம் ஓடிக்கிட்டு அப்படியே பிரச்சனை இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 185 வரைக்கும் நியர்பை நெருங்கி இருக்கிறதா ஒரு தகவல். ஸோ அதனால சம்பள பிரச்சனை இல்லை. அவருக்கும் ராகுலுக்கும் என்ன கோஆப்ரேட் பண்ணுமோ அஜித் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. பிசினஸ்ல ப்ராஃபிட்ல வரணும்னா கூட மேக்ஸிமம் அதுக்குள்ளேயும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நவம்பர் மாதம் அந்த படத்தோட வேலைகள் ஆரம்பமாது, ஷூட்டிங் ஆரம்பிக்கும். கண்டிப்பா எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, எப்போ வரும் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விஷயம் அவரோட இதுல பேசப்பட்டுச்சு, அவர் வந்து ரொம்ப நியூராலஜி பார்த்து அவரோட படங்கள் எல்லாத்துக்குமே வீண் சொல்லிட்டு அதுலயே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படி வச்சாரு. நிறைய அப்படி இது பண்ணதால நிறைய படங்கள் அவ்வளோ இதுவா மாசா போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை. கலெக்ஷன் எட்டுனாலும் கதையா பார்க்கும்போது அவ்வளோ மக்கள் கிட்ட போய் சேரல, நிறைய வரவேற்பு இல்லை, விமர்சனம் நிறைய பார்க்கப்பட்டுச்சு. இதெல்லாம் தாண்டி வரப்போ ஒரு கதைன்னும் போது அது எப்படி இருக்கும்? இல்லைன்னா இவரு அதோட அப்படியே அடுத்த வருஷனா இல்லைன்னா அப்படியே வேறுபட்டு வருவாரா அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல சார். அவரு ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது அவரோட ஒரு ஸ்டேஜும் பார்த்துருப்பீங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து அப்புறமா மாசா வந்தது, அதுக்கப்புறமா ஒரு மெச்சூர்டான ஒரு நடிகரா பாக்குறது எல்லா விதத்துலயும் அப்படின்ற நாங்க பார்த்திருக்கோம். நீங்க பர்சனலா அவர் கூட ஒர்க் பண்ணிருக்கும் போது அந்த மாற்றங்கள் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம். அஜித் வந்து இந்த வெற்றி வந்து ஈஸியாக அவருக்கு கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு அடிமட்டத்தில் தான் வந்தாங்க. பட் பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி நல்ல வெல்டூட ஃபேமிலி தான். இப்போ இவர் மாதம் 1000 ரூபா எனக்கு வேணும்ப்பா செலவுக்கு, நான் தங்கிட்டு இருக்கேன் சென்னையிலனா 1000 ரூபா 2000 ரூபா அனுப்புறதுக்கும் வசதி வாய்ப்புகள் இருக்கு. நான் அவர் சொன்னது என்னன்னா, நம்ம ஒரு இலக்கை நோக்கி வெளில வந்துட்டோம், நம்மளுடைய பணத்தில் தான் அதை முன்னேற்றம் அடையணும். அப்பா அம்மா கிட்ட காசு எவ்வளோ நாளைக்கு நீங்கள் வாங்குவீங்க? அதான் ஃபேன்சிட்டி சொல்கிறது. ஒரு லிமிட் வரைக்கும் தான் அப்பா அம்மா பண்ணுவாங்க, லிமிட்டுக்கு பிறகு நீங்கள் சம்பாதிக்கணும், அதை அப்பா அம்மாவுக்கு நீங்கள் கொடுக்கணும். அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், அவர் ஸ்கூட்டரில் தான் வருவார். பஜாஜ் சட்டக்கோ லேம்ப்ரெட்டாவோ ஒன்று வரும், அதில் தான் வருவார். அதில் கூட பெட்ரோல் போட காசு இல்லைன்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்போ அவருடைய ஃபேன்ஸு, அவங்க ஃபேமிலி நல்ல ஃபேமிலி, பெட்ரோல் போட காசு இல்லைன்னு கூட என்ன கேட்டாங்க, கமெண்ட்ஸில் போட்டாங்க. அதுக்கு என்ன சொன்னேன்னா, பெட்ரோல் போடுறது காசு இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, நாம சம்பாரிச்சு நாம போட்டு நாம டிராவல் பண்ணணும். அப்பா கிட்ட நீங்க 1000 ரூபாய் 500 பெட்ரோல் போட்டு சுத்துறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த ஒரு நோக்கத்துல சொல்ல வந்தார். நம்ம அதை தான் பார்க்கணும். அதனால கஷ்டப்பட்டு வந்த ஒரு அஜித் அவருடைய விடாமுயற்சி, அதான் டைட்டில் வச்சார் விடாமுயற்சின்னு. நீங்க வீல் ஆரம்பிங்கன்னு சொன்னீங்க. சில சென்டிமெண்ட்ஸ் சினிமாவில் தவிர்க்க முடியாது. சில சென்டிமெண்ட்ஸ் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ட்ராக்ல போவாங்க. இப்போ குட் பை ரகிலி அது வந்து வீல ஸ்டார்ட் ஆகலையே, என்ன பாக்ஸ் ஆஃபீஸ் இல்ல அதுல போய் மாட்டிக்கிறாரா அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கப்பட்டுச்சு. நிறைய டைட்டில் வச்சிருக்கலாமே, விடாமுயற்சி, வேலாயுதம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி, ஏன்னா அடுத்தடுத்து படங்கள் வேற, அதனால அந்த விமர்சனம் ஒண்ணு பார்க்கப்பட்டுச்சு. அதை குறித்து கேட்கல. வீல சீரியல் வந்த படம் எல்லாமே இட்டு தானே. நீ சொன்ன வேலாயுதம் வந்து விஜய் பண்ண படம், வீரம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட் படம், அப்புறம் விஸ்வாசம் அது சூப்பர் ஹிட் படம். அதனால அந்த வி சீரியல்ல சில கதைக்கு
ஆப்டா இருக்கிற மாதிரி வைக்கிறதுல இதுக்குள்ள போய் அதுக்குள்ள சென்டிமெண்ட்ல லாக் ஆகல. ஆனா சினிமால ஒரு சென்டிமெண்ட் இருக்கு, அதை சில பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் இவர் டைட்டுக்குள்ள பெருசா அதுக்குள்ள எல்லாம் போக விரும்பல. அது அமைப்பு அந்த மாதிரி அமைஞ்சதுனால பண்ணாங்களே தவிர வேற எதுவும் கிடையாது. அதான் ஸ்டார்டிங்ல அவரு அதுக்கப்புறமா ஒரு படியா வந்துட்டு இருந்தாரு. இப்ப அடுத்து வரப்போறாரு போது அந்த ஆடியோ அவரோட ஃபேன்ஸ் கிட்ட ஸ்ட்ரிக்டா இருக்கிறது இருக்கு இல்லையா சார்? அது வந்து எல்லாருமே நமக்காக ஒரு ஃபேன்ஸ் வராங்களா, இப்போ வந்து சினிமால வராங்கன்னா முதல்ல எடுத்தோடனே நமக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க, எந்தெந்த ஊர்கள்ல இருக்காங்க, அது எல்லாமே பார்ப்பாங்க. இது ஒரு மாதிரி எந்த ஒரு தைரியத்துல அவரும் வந்து கொஞ்சம் காட்டமாவே பேசுறாரு, கோவில்ல கத்தாதீங்க அப்படின்ற வீடியோல பேசியிருந்தாரு. ஆனா ரசிகர்களும் அவங்கள வந்து விடுற மாதிரி இல்ல, எவ்வளவு கோவமா சொன்னாலும் சரி, எவ்வளவு ஸ்ட்ரிக்டா சொன்னாலும் சரி, என்னோட பாசம் இதுதான் அப்படின்ற மாதிரி அவங்களும் பாத்துட்டு இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க சார் இந்த ரிலேஷன்ஷிப்? ரசிகர்களை ஒரு நல்வழி கொண்டு போறது தானே. நீங்க சும்மா கத்திட்டு கோஷம் போட்டுக்கிட்டு இருக்கிற அர்த்தமே கிடையாது. உங்களை மாதிரி தான் நானு, எனக்கு நீங்க எப்படி இருக்கல நான் அப்படிதான் இருக்கேங்கிறாரு அஜித். எனக்கு 2 கொம்பெல்லாம் கிடையாது, நான் வானத்துல இருந்து குதிச்சும் கிடையாது, நானும் உங்க மாதிரி சாதாரண ஒரு மனிதன். என்ன எனக்கு ஒரு கடவுள் வாய்ப்பு கொடுத்தா எனக்கு ஒரு ஸ்டாரா இருக்கேன், அவ்வளவுதான் அவர் சொல்ற விஷயம் தான். எல்லாருக்குமே ஒரு திறமை இருக்கும், டேலண்ட் இருக்கும், அதை நோக்கி நீங்க போங்கன்றார். தலைன்னு அவர் சொல்லணும்னு சொன்ன கூட ரசிகர் சொல்றாங்க, அந்த அன்பா சொல்லக்கூடிய விஷயங்கள் அதை வந்து மாற்றம் செய்ய முடியாது. அவருக்கு உள்ள கூட்டம் வந்து தானா சேர்ந்த கூட்டம் தான். அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் அஜித்துக்கு ஏகப்பட்ட பேர், பொண்ணுங்க ரசிகர் அவ்வளவு பேர் இருக்காங்க அஜித். கண்டிப்பா. பட் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்க உழைப்பு உங்க ஃபேமிலியை ஃபர்ஸ்ட் பாருங்க, ரெண்டாவதா என்ன பாருங்க, ஆனா என்னுடைய படத்தை நீங்க பாக்குறது என்னுடைய மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு அப்படிங்கிறது சார். ஆனால் நல்வழியை கொண்டு போறதுக்கான வழியில் தான் சொல்றாரு. கரார் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம குடும்பத்துல ஒரு அண்ணன் திட்டினா எப்படி இருக்கும், நம்ம அப்படிதான் எடுத்துக்கிறாங்க ஃபேன்ஸ் எல்லாம். அண்ணன் சொல்றாருப்பா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்களே தவிர அது அஜித் சொல்றாரு திட்டுறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த திட்டுறது கூட பாத்தீங்கன்னா உரிமையோட இருக்கும் அவருடைய ரியாக்ஷன். நீங்க பாத்தீங்கன்னா மற்றவங்க மாதிரி எல்லாம் வந்து டென்ஷனை மொத்த காமிச்சிட்டு பண்ண மாட்டார், பட் உரிமையோட இருக்கும். நான் உங்க அண்ணன் பேசுறேன், இல்ல தம்பி பேசுறேன், ஏன் இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. இல்ல அது வந்து நல் வழியில கொண்டு போனுங்கிறது தான். அவர் கூட இடையில ஒரு லெட்டர் கூட ஒரு அறிக்கை கூட விட்டார், நான் ரசிகர்களை வந்து என்னோட சுயநலத்துக்காக பயன்படுத்திக்க மாட்டேங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னார். அங்க என்ன பார்க்கணும்னா ரசிகர்களா இருங்க, அதுக்கு மேல வந்து நீங்க சொல்ல என்ன தூக்கி கொண்டு நிப்பாட்டி நீங்க கீழே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தான் சொல்லுவாரு. அது நல்ல விஷயம். இது நான் அஜித் அவர்கள் பத்தி பேசுறதுனால இல்ல, இப்போ போயிட்டு இருக்குன்னா இப்போ விஜய் அவர்கள் வந்து அரசியல் வந்திருக்காங்க, கரூர் இஷ்யூ நடந்துச்சு, அதுக்காக இப்போ நேத்து கூப்பிட்டு வர பேசியிருக்காங்க எல்லாரையும். அதுவே ஒரு விமர்சனமா ஆகிருக்கு. ஒரு வீட்டுல ஏதாச்சும் இந்த மாதிரி நடக்குது, துக்கம் நடக்குதுன்னா நம்ம போயிட்டு தானே நம்ம விசாரிப்போம், நம்ம போயிட்டு இரங்கல் தெரிவிப்போம், கூப்பிட்டு வச்சு பேசுறதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் இவரை கேட்கறதால அவர் கேட்கல, நான் இந்த விஷயத்தை கேட்கிறேன், நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அஜித்தும் வந்து விஜயும் நல்ல நண்பர்கள், அதனால நீங்க கேள்வி அதனாலதான் சார் நான் ஒரு தெளிவுபடுத்தினால அதனால கேட்கல, நான் இது நடந்ததால கேட்கறேன். அது ஒன்றும் தவறு இல்லை. அஜித்தும் விஜயும் நல்ல நண்பர்கள், இன்ன வரைக்கும் நட்பு இருக்கு. இவருக்கு ஏதாவது ஒன்று அஜித் போனை போட்டு பேசுவாரு, இப்ப கூட போன்ல பேசியிருக்காரு சம்பவத்துக்கு பிறகு. அஜித்துக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் விஜய் போன்ல பேசுவாரு, அது அவருடைய மேனேஜர் சுரேஷ் சொல்லிருக்காரு. சமயத்தில் ஒரு நேரில் பேசும்போது விஜய் பேசினாருன்னு சொல்லி அவர்களுக்குள்ள ஒரு வந்து நல்ல பாண்டிங், ஒரு நட்பு இருந்துகிட்டே இருக்கு, அது மாறாது எப்பவுமே. ஸோ நல்ல இனிமையானவர்கள் 2 பேருமே. நீங்க பார்த்தீங்க விஜய் ஒரு ட்ராக்ல அவர் ஜெல்லாக மாட்டார், சாதாரணமாக ஜெல்லாயிட்டாருன்னா உயிரே கொடுப்பார். அஜித் அதே மாதிரி தான், பார்த்தோன்னா டக்குன்னு அது கூட பழகிடுவார், பேசிடுவார். அதை அப்படி ஒரு கேரக்டர் தான் அஜித். அரசியல்ங்கும் போது வந்து விஜய் அடுத்த இலக்கை நோக்கி போறார். பட் அந்த கரூர் சம்பவம் வந்து ஒரு அசம்பாவிதம், அது நடந்திருக்க கூடாது, நடந்துருச்சு, அது எல்லாருக்குமே வருத்தம் இருக்கு. இப்போ நினைச்சா கூட நமக்கே பகீர்னு தான் இருக்கு. அந்த 38 ஃபேமிலி அதில் வந்து இறந்து போனது 41 பேர். அந்த 38 ஃபேமிலிக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு ஆறுதலுக்கு வார்த்தையே கிடையாது. பட் விஜய் அவர்கள் அங்கே போய் கரூரில் போய் தான் பார்த்துருக்கணும். ஆக்சுவல் வந்து அதுதான் முறை. அது ஆனால் துக்கம் நடந்த இடத்துல போய் துக்கம் விசாரிக்கிறது அந்த ஸ்பாட்டுக்கு தான் போகணும். நம்ம இங்கே வாங்கன்னு சொல்லி பண்ணுறதுன்றது வந்து அது அவ்வளோ சாத்தியம் இல்லை, நல்லா இருக்காது. பட் வேறு வழி இல்லைங்கிறார் விஜய். நான் இங்கே போனால் 38 ஃபேமிலிக்கும் நம்ம போகணும், கூட்டம் அதிகமாக திரும்பி சேரும், அவர்களுக்கு ஏதாவது திரும்பி ஒரு இடையூறு வந்துடக்கூடாது, கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. அதனால் ரொம்ப யோசித்து தான் இந்த 30 நாளாக யோசிச்சுட்டு இருந்தார். 30 நாளைக்குள்ள துக்கம் விசாரிக்கும், அது நம்ம தமிழுடைய கலாச்சாரம், சில விஷயங்களை மாற்றம் செய்ய முடியாது. இப்போ அப்படிங்கும் போது கரெக்டாக 27ஆம் தேதி கூப்பிட்டேன். அப்போ அங்கேருந்து அவர்களுக்கு எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணி அந்த நிர்வாகிகள்லாம் பக்காவாக ஏற்பாடு பண்ணி கூப்பிட்டு வந்து இங்கே ஒரு 15-20 நிமிடங்களுக்கு மேலே ஒவ்வொரு ஃபேமிலியோடையும் பேசியிருக்காரு. விஜய் மட்டும்தான் தனியாக போய் பேசினார், அவங்களோட நிர்வாகிகள் யாரும் உள்ளுக்குள்ள அலோவ் பண்ணல, விஜய் அலோவ் பண்ணல. நம்ம கோயிலுக்கெல்லாம் போனோம்னா சாஷ்டாங்கமாக சாமி கிட்ட நம்ம வந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். நம்ம அதே மாதிரி தான் விஜய் சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து என்னை மன்னிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு.
ஸோ அவர் பேசுறதுக்கு வார்த்தையே இல்லை, திணறுது, அழுறாரு. என்னை பார்க்க வந்தவங்களுக்கு இந்த மாதிரி நடந்துருச்சுக்கும் போது 38 ஃபேமிலிக்கு என்னால் ஆறுதல் சொல்ல முடியல. நான் உங்களை தான் வந்து பார்த்துருக்கணும், அங்கே தான் வந்து பார்த்துருக்கணும், உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டிருக்கணும், பேசியிருக்கணும். சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருக்கு. ஆனால் கண்டிப்பாக நான் கரூர் வருவேன், வந்து 38 வீட்டுக்கும் நான் வருவேன். நான் இந்த இழப்பு மிகப்பெரிய ஒரு இழப்பு அப்படி ரொம்ப ஆதங்கப்பட்டு பேச முடியாமல் அழுது தான் பேசியிருக்கேன். இது இது வந்து அவர்களே வந்து எதிர்பார்க்கலைங்கிறாங்க. எங்களுடைய ஃபேமிலியில் ஒரு அண்ணன் மாதிரி இருந்தார் விஜய் அவர்கள். அவர் இப்படி வந்து அது மன்னிப்பு கேட்ட அவசியமே இல்லை. காலில் உழாத குறைய சாசனமாக உளுந்து மன்னிப்பு கேட்டு பண்ணியிருக்காருங்க போது இது அசம்பாவிதம் நடந்துருச்சு, பரவாயில்ல. இது விஜய் மேல மக்களுக்கு கோவமே வரல, கரூர் மக்களுக்கும் கோவம் இல்லை. இது இப்படியே நடந்துருச்சு அந்த விபத்து. அப்ப இனிமேற்கொண்டு விஜய் எப்படி போகலாம், மக்களை சந்திக்கலாம் என்னங்கிறத இப்ப நிர்வாகிகளை வச்சு அடுத்த கட்டத்துக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது கரெக்டா முறைப்படி போகும். அது தமிழக அரசு கிட்ட வந்து அனுமதி வாங்குறாரு, காவல்துறை அனுமதி வாங்குறாரு. இந்த அளவுக்கு கூட்டம் சேராத அளவுக்கு ஒரு பிளேஸ்ல முறைப்படி போய் ஒரு 1/2 hour பார்த்து பேசிட்டு வர்றது மாதிரி தான் இந்த பிரச்சாரம் டிசம்பருக்கு மேலே தான் வருது. பட் இந்த கரூர் சம்பவம் நம்ம ஏன் பார்க்கல நம்ம எல்லாருமே கேள்வி. அவர் போய் பார்க்கணுங்கிறத எல்லாருக்குமே ஆதங்கம், எனக்கும் அதான் ஆதங்கம். பட் இருந்தாலும் சூழ்நிலை ஒரு மனிதனுக்கு வரும்போது அவர் அந்த ஸ்பாட்டுக்கு போக முடியாத சூழ்நிலைங்கிறார். பாதுகாப்பு நலன் கருதி, ரசிகர்கள் தொண்டர்களோட நலன் கருதி நான் போகலைங்கிற ஒரு விஷயத்த சொல்லும் போது ஓகே, சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதனால பனையூரில் உட்காந்துட்டு பழையூர் பண்ணையார் மாதிரி இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எடுத்துக்க வேணாம். ஏன்னா அரசியல் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கா, 1.5 வருஷம் ஆகுது. ஸோ தலைவராக வந்திருக்காரு, மிகப்பெரிய ஒரு சிறந்த தலைவரா அப்படின்னா பார்த்தோம்னா இனிமேல் சிறந்த தலைவராக அவர் ஆகலாம். ஸோ ரசிகர்கள் தொண்டர்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க. நம்ம அடுத்தடுத்த இந்த கட்ட நடுக்கையில் போகும்போது தான் தெரியும். அரசியல்னால் சாதாரணமான விஷயம் கிடையாது. விஜய் அவர்கள் இப்போ தான் அரசியலை பற்றி தெரிஞ்சிருப்பார். ஓ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு, நம்ம கூட சாதாரணமாக நடிச்சிட்டோம்னு கூட விஜய் நினச்சிருப்பார். இதுக்கு மேலேயும் அரசியல் இருக்கு. அதனால இனிமேல் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து இனிமேல் வைப்பார், மக்களை போய் சந்திப்பார். அவருடைய இலக்கு போகணும்னு ஆசைப்படுறார், போகட்டும். வெற்றி பெற்றார் சந்தோஷம், வெற்றி பெறலைன்னா இருக்க வரைக்கும் சினிமாவில் வரப்போறாரு, திரும்பி முயற்சி பண்ண போறாரு. ரசிகர்கள் தொண்டர்கள் விஜய்க்கு ஆதரவாக பாதுகாப்பாக இருக்குன்னு தான் நான் இந்த இடத்துல சொல்ல நான் விரும்புகிறேன். கண்டிப்பாக கரூர் போறார், அவர் போகாம இல்லை, கண்டிப்பா போறாரு. கரூர் மக்களை பார்த்துட்டு தான் அடுத்த பிரச்சாரத்துக்கே ஆரம்பிக்கிறார், அடுத்த ஊருக்கே போறாரு. அது எப்படி போலாங்கிறத பிளான் பண்ணிட்டு இருக்கு. இப்ப சொன்னீங்க அவரு அரசியல் தாண்டி வர்றாருன்னா திரும்பவும் நடிக்கிறதுக்கே வருவாரு ரசிகர்கள்கிட்ட அப்படின்னு சொன்னீங்க. நம்ம பேசியிருந்தோம் ரஜினியும் கமலும் இணைய போறாங்கன்னு சொல்லிட்டு. இதுல அஜித் விஜய் இணையற வாய்ப்பு வருமா? நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? நிறைய பேர் அதை எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா கமல் ரஜினின்னு பார்க்கும்போது அஜித் விஜய்னும் போது இவங்களும் சேர்த்து நடிச்சிருக்காங்க போது நடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒன்றும் இருக்குது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நடிப்பாங்களா இல்ல நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? சினிமால எது வேணாலும் நடக்கலாம், நல்ல கதையம்சோட. ஏற்கனவே விஜயும் அஜித்தும் ராஜாவின் பார்வையில ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அந்த படம் டைரக்ட் பண்ணது சவுந்தரன், என்னோட ஃப்ரெண்டு தான், ஆரியருக்கு மட்டும் அசிஸ்டன்ட், அவர் தான் டைரக்ட் பண்ணது. அந்த ஷூட்டிங்ல நான் இருந்திருக்கேன். ஸோ அதனால வந்து மீண்டும் நடிப்பாங்களான்னா கண்டிப்பாக வந்து வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும், சொல்ல முடியாது. அவர்கள் ஏற்ற கதை அமைந்தால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு இயக்குனர் சொன்னா, அதுக்கு ஏற்ற ஒரு தயாரிப்பாளர் சிக்குனா கண்டிப்பாக பண்ணுவாங்க. பண்ணக்கூடாது, பண்ண முடியாதுன்னு கிடையாது. ஏன்னா 2 பேரும் ஒரு மாஸ்ல இருக்காங்க. இவரு ஒரு உச்சத்துல இருக்காரு, அவரு உச்சத்துல இருக்காரு. இப்ப 2 பேரும் சேர்ந்து பண்ணுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க கேட்டது மாதிரி ரஜினி கமல் அப்படிங்கும் போது அந்த நட்பு 75 ஆரம்பிச்ச நட்பு 2025 50 வருடங்களுக்கு மேலாக இருக்கு. அது இன்னமும் இருக்கும். ரஜினி அவர்கள் சொல்லும் போது வந்து கமலோட வயசுல மூத்தவர்னா கூட அவர் கலை உலக அண்ணா என்னுடைய கமல் தான் சொல்லுவார். நான் வயசுல மூத்தவன் தான் ரஜினி, நான் அண்ணன். ஆனா சினிமாவில் அவர் மூத்தர், எனக்கு அண்ணன் பாரு. அந்த ஒரு நட்பு பாண்டிங் வந்து இந்த ரஜினி கமலுக்கும் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதன் விளைவு தான் இப்ப 2 பேரும் சேர்ந்து படம் பண்ண போறாங்க. அதே மாதிரி விஜயும் அஜித்தும் நல்ல நண்பர்கள், அந்த பாண்டிங் இருக்கு. ஸோ இந்த ஒரு வாய்ப்பு வந்து கதையெல்லாம் அமைஞ்சு கண்டிப்பாக 2 பேருக்கும் ஈக்குவல் ஸ்ட்ரென்த் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஜாக்பாட் நடக்கும். எந்த டைரக்டருக்கு தெரியாது, ரசிகர்களும் ஒன்று சேருவாங்க. அது ஒரு நல்ல சந்தர்ப்பம் தான். கண்டிப்பா நீங்க கேட்ட கேள்வி சிறந்த ஒரு கேள்விதான். கண்டிப்பா அமைஞ்சிட்டா எல்லாருக்குமே சந்தோஷம். வாய்ப்புகள் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். நிறைய விஷயங்கள் பேசணும், அஜித் குறித்து அவர்களா இருக்கட்டும், விஜய் பத்தி அவர்களா இருக்கட்டும், அரசியலும் இதுக்குள்ள லைட்டா வந்து போச்சு. ரொம்ப நன்றி சார். நன்றி.